ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூர்யா நடித்து கங்குவா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. சுற்றி வளைக்காமல் ரிவ்யூக்கு போயிடலாம். அந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக தான் இருக்குது. இன்னி சொல்லப்போனால் ரொம்பவுமே போரிங் மூவியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா போரிங் சீக்வன்சஸ் தான் படத்தில் இருக்குது. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போகுது. அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி இல்லை. சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் அது மட்டுமே படத்துக்கு வந்து தூக்கி நிறுத்திட முடியாது. ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருந்திருக்கணும். இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்பவுமே ஒஸ்ட்டாக இருக்குது. சூர்யாவோட ஆக்டிங் எப்பவும் போல நல்லா இருக்கு. பட் மற்றபடி படத்தில் வந்து வேற எதுவுமே நல்லா இல்லை. பாபி தியால வந்து ரொம்பவுமே வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மகதீரா படம் கான்செப்டில் எடுத்திருக்காங்க. ப்ரெசன்ட் பாஸ்ட் ப்ரெசன்ட்னு மகதீராவில் காட்டுற மாதிரி அதே மாதிரி இதுலேயும் ப்ரெசன்ட் பாஸ்ட் ப்ரெசன்ட்னு காட்டுறாங்க. மகதீராவில் எப்படி அவர் 100 பேர்த்த ஃப்ளாஷ்பேக்கில் அடிப்பாரோ இதில் வந்து 500 பேர்த்த அடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்பவுமே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. அப்புறம் ஒரு முதலை கூட ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அது ரொம்ப நல்லா மாசாக இருக்கும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் தேட்டரில் அந்த அளவு ரெஸ்பான்ஸே இல்லை. பார்க்குற கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லாவும் இல்லை அது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் குருவி விஜயை மிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். குருவியில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு பில்டிங்லேருந்து நேராக ஒரு பாலத்தில் குதித்து ட்ரெயினில் ஏறுவார். இதில் வந்து அதையும் ஒரு படி தாண்டி பைக்ல இருந்து நேராக ஃப்ளைட்டுக்கு ஜம்ப் பண்ணி பிடிக்கிறாரு. ஃப்ளைட்டில் அப்படியே விங்ஸில் தொங்கிட்டே இருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட்டு எப்படா முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கிற பாஸ்டில் நடக்கிற ஒரு சீனையும் சீக்வன்ஸாக காட்டியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வர்றது அந்த பாஸ்டில் வர்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ப்ரெசென்ட்டில் வந்து ஃப்ளைட்டில் தொங்குறது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. பார்க்குறக்கே போரிங்காக தான் இருந்தது. படத்தில் கடைசியில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து கார்த்திக் நடிக்க வச்சுருக்காங்க. அந்த சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் நார்மலாக நான் எந்த ட்விஸ்ட்டையும் ரிவீல் பண்ண மாட்டேன். பட் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு கடைசி 5 நிமிஷத்துக்கு வேண்டி 2.5 மணி நேரம் படத்தில் உட்காரணுமான்னு கேட்டால் அந்த அளவு இந்த படம் ஒர்த்து கிடையாது. படம் வந்து போர் அடிக்குது, தூங்கலான்னு பார்த்தா கடைசியில் தூங்கவும் முடியல. ஏன்னா கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. தேட்டரில் படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் கத்தலை, படத்தில் நடித்தவங்க சூர்யாவும் பாபி தியாலும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்தது படம் ஃபுல்லாகவே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ரொம்பவுமே பிலோ ஆவரேஜ் மூவி தான். ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனோம். மேபி அது கூட ரீசனாக இருக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.